ஹாய் வாங்க என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் இன்றைக்கி பார்க்கலாம். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டுட்டேன். அதனால் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, த்ரோட் பெயினும் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடு கை 2 நாளாக சரியான வலிங்க எனக்கு. அதனால் நான் காலையிலே எந்த வேலையுமே செய்யலை. அவங்க கிளம்பணும் 2 பேரும். இங்கே சென்னையில் பார்த்திங்களா கொஞ்சம் நல்ல காற்று சாரல் மழை அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்ததுங்களா. அதனால் எல்லா வேலையும் ஸ்கிப் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள். அதுக்கப்புறமா தான் நான் ஒன்றா 4 மணி ஆகிடுச்சுன்னா எனக்கு ஒரு நோய் மாதிரி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நிற்காது எனக்கு கையும் காலும். எவ்வளோ தான் முடியாமல் இருந்தாலுமே நான் வீட்டு வேலை எப்போவுமே நிறுத்தவே மாட்டேன். ரொம்பவே முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னா கூட எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தாங்க நான் கிளம்புவேன். யாராச்சும் பார்த்து எனக்கு முடியல அப்படின்னு நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வீடும் இருக்கும். நானும் எப்போவுமே அப்படி தாங்க இருப்பேன். முடியலன்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எனக்கு சுத்தமாகவே வராதுங்க. அதனால் நான் ஈவினிங் 4 மணிக்கு அவ்வளோ பாத்திரம் இருந்துச்சு நம்ம வீட்டில். நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் எந்த வேலையும் செய்யாதனால நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் கழுவிட்டு கவுண்டர் டாப்பு கிச்சன் எல்லாம் நல்லா சுத்தமாக நீட்டாக கழுவி மாக்கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்களா இன்றைக்கி நிலவாசலில் பார்த்திங்களா ஈவினிங் ஒரே ஒரு தீபம் மட்டும்தான் ஏற்றிருந்தேன். ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 2 தீபம் ஏற்றுறோம் இல்லைங்க. ஈவினிங் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு சங்கடகர சதுர்த்தி நாயகன் நம்ம பிள்ளையார் அப்பாவுக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணியிருந்தாங்க. நம்ம காலையில் என்ன தான் பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னாலுமே சில பூஜையில் நம்ம ஈவினிங்கில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதோடைய பலன் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பூஜையில் தான் சங்கடகர சதுர்த்தியும் நமக்குங்க. அதனால் விநாயகர் அப்பாவுக்கும் ரொம்ப அழகாக நம்ம புதுசாக விளக்கு வாங்கணும் இல்லைங்களா, அதை அவருக்கு வச்சு ரொம்ப அழகாக ஏற்றி வச்சுட்டு நைவேத்தியம் நான் பெருசாக எதுவும் வீட்டில் ஒன்றுமே செய்யலைங்க. பூந்தி லட்டு தான் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஸ்வீட் கடை தான், அங்கே வாங்கிட்டு வர சொல்லி தம்பியை வச்சு சாமி கும்பிட்டுட்டேங்க. எப்பவும் போல் தீப தூபம்லாம் போட்டு விட்டுட்டு காலையில் பார்த்திங்களா நான் சிக்கன் கிரேவி செஞ்சதை நான் லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதுவே கொஞ்சம் இருந்துச்சு பேலன்ஸு. அதுக்கு சப்பாத்தி தான் நம்ம வீட்டில் கேட்பாங்க இல்லைங்களா. ஆல்ரெடி நமக்கு அது காலையில் செஞ்சது வேறு ஏதாச்சும் கொடுத்தோம்னா இட்லி தோசை அந்த மாதிரி கொடுத்தா 2 பேருக்குமே முகம் வாட்டமாயிடும். அவங்களுக்கு பிடிச்சிங்க. என்னுடைய கணவருக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் 2 பேருக்குமே. அதனால் செஞ்சுட்டேங்க. கொஞ்சம் சப்பாத்தி கூட ஓமம் உப்பு கொஞ்சமாக சர்க்கரை கொஞ்சம் போட்டு பிசைவேன். அந்த சர்க்கரை எதுக்குன்னா அந்த சப்பாத்தி கொஞ்சம் கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக நெய் தடவி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் எடுத்து சப்பாத்தி செஞ்சிங்களா சூப்பராக இருக்கும். அவங்களும் வர்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இவ்வளோ தாங்க என்னுடைய நைட் ரொட்டி. நம்ம வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தியும் சிக்கன் தான். நீங்களாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள்.